ஸோ இந்த டாக்கர் பில்டுங்கிறது ஒரு டாக்கர் ஃபைலை பேஸ் பண்ணி வர்றது. இப்போ இந்த டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லும்போது இந்த டாக்கர் ஃபைலுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைலுடைய எல்லா நேம்ஸும் டாக்கர் ஃபைல் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. டி கேப்ஸில் இருக்கும். ஆனால் இது மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் உங்களுடைய பேரை கூட நீங்கள் அதாவது என்ன நேமிங் வேணால் வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் நேமிங் டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்கன்னா அது என்ன ஃபைலுங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு டாக்கர் ஃபைல் வந்து நம்ம எழுதலாம். ஸோ டாக்கர் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த டாக்கர் ஃபைலுங்கிறது என்னென்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இல்லைங்களா. இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதை வேர்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை வந்து நம்மளுடைய கிட் ரெபாசிட்டரிலையோ அல்லது பிட் பக்கெட்லேயோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி இமேஜஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பில்டு கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நம்ம கண்டெய்னரில் மேனுவலாக கமிட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணமோ அதை எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனாக இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு ஓஎஸ் தேவைப்படுது இல்லைங்களா, அதுதான் ஃப்ரம். ஃப்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு பேஸை அல்லது எதை பேஸாக வச்சு நம்முடைய அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண போகிறோங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரம்ங்கிறதுல ஒரு ஓஎஸ் தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா உபுண்டு. இப்போ நான் ஸ்பெசிஃபை பண்ணும்போது லேட்டஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஃப்ரம் உபுண்டு அப்படின்னு போட்டாலே அதுவே டிஃபால்ட்டாக லேட்டஸ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கும். ஒருவேளை ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஏதாவது ஒரு வெர்ஷன் வேணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18.0.4 வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அந்த டேகை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த டேகை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஓஎஸை ஒரு பேஸாக வச்சுக்கோங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ரன்னில் ஆப்ட் கெட்டு அப்டேட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆப்ட் கெட் அப்டேட். எப்போது -y கொடுக்கறது சேஃப். நமக்கு ஒருவேளை ப்ராம்ப்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராம்ப்ட் இல்லாமலேயே அந்த டிஃபால்ட்ஸை வச்சு இது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆப்ட் கெட்டுக்கு -y தேவையில்லை, இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணோம், ஆப்ட் கெட்டு இன்ஸ்டால் இன்ஜினெக்ஸ். ஸோ இதுக்கு வந்து -y. ஸோ டிஃபால்ட்டாக இருக்க செட்டிங்கில் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு index.html அப்படிங்கிற ஃபைல் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாமா, நம்ம வெளியே வந்துட்டு நம்ம index.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா HTML, ஸோ இதில் வந்து h1 m here போட்டுட்டு /h1 ஓகேங்களா /html. ஸோ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ index.html வந்துடுச்சு. இப்போ நான் டாக்கர் ஃபைலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி index.html ஃபைலை எங்கே காப்பி பண்ணணும், where www/html இந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ஜினெக்ஸ் சர்வரை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ரன் என்ன பண்ணுறேன், சர்வீஸ் இன்ஜினெக்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த கமாண்டை நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த லாஸ்ட் கமாண்டில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளா இருக்குது. அது என்னங்கிறத நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி இது ஒர்க் ஆகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரம்னு போட்டு என்ன ஓஎஸ்ன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன பண்ணோன்னா ஆப்ட் கெட் அப்டேட் பண்ணு, அப்புறம் இன்ஜினெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபைலை தூக்கி HTML ஃபோல்டருக்குள்ளே காப்பி பண்ணு, இன்ஜினெக்ஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் இந்த ஃபைலை விட்டு வெளியே வந்துட்டு இப்போது docker build -t ஓகேங்களா. ஸோ இந்த -tங்கிறது என்னென்னா இந்த பில்டை வந்து நான் டேக் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து ஒரு யூனிக் நேமாக இருக்கணும். ஸோ இமேஜ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு இமேஜ் நேம் அதோடைய வேர்ஷன் நம்பர் இருக்கும். வேர்ஷன் நம்பர் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக அது லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். -t போட்டுட்டு நான் டேக் இல்லாமல் நான் நேம் கொடுக்குறேன், CV image 01 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டாட் வைக்கிறேன். டாட் எதுன்னா இந்த டாக்கர் ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அது இதே ஃபோல்டரில் இருக்கிறனால நான் ஜஸ்ட் இதை
ஸ்பெசிஃபை மட்டும் பண்ணுறேன். ஸோ அது 18.0.4 அப்படின்னு போட்டேன். அந்த வெர்ஷன் வந்து நான் செக் பண்ணல. ஸோ வந்து அதனால் எரர் அடிக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இமேஜை பில்டு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு கமாண்டையும் அது எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை அது எடுத்து வச்சுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டாக்கர் பில்டு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ இமேஜ் கிரியேட் ஆச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிவி இமேஜ் 01 அப்படின்னு வந்துருச்சு. டேகு பாருங்கள் லேட்டஸ்ட் அப்படின்னு அதுவே டிஃபால்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஒருவேளை டேக் வந்து நம்ம யூஸ்வலாக இப்படி பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு பில்ட் ஐடியை யூஸ்வலாக இங்கே நம்ம யூஸ் பண்ணி அந்தந்த பில்ட் ஐடியை பேஸ் பண்ணி இந்த டேகை நம்ம யூனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை V01 அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்போ இதில் நம்ம 2 பாயிண்ட் கவனிக்கிறோம். ஒன்று என்னென்னா இது அடுத்த இன்ஸ்டன்ட்டே இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன் எப்படி கம்ப்ளீட் ஆச்சு? ஏன்னா இதை பில்டு பண்ணும்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அதாவது ஒவ்வொரு லேயரையுமே கேஷ் பண்ணி வச்சுக்குது. ஸோ கேஷின்னு சொல்லும்போது ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜில் வச்சுக்குது. அதனால என்ன பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் டைம் இதை ரன் ஆகும்போது இந்த லேயரில் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும். சேஞ்ச் எதுவுமே இல்லைன்னா அப்படியே அது அடுத்தடுத்த லேயருக்கு ஸ்கிப் ஆகிட்டே போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் கண்டெய்னரை இந்த டாக்கர் இமேஜை நான் பில்டு பண்ணப்போ அடுத்த இன்ஸ்டன்ட் 0.2 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டாக்கர் இமேஜஸ் போட்டு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் V01 அப்படிங்கிற இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம வந்து டேகிங் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம எதுவுமே சொல்லனா லேட்டஸ்ட் அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அந்த டேக்ல அது எடுத்துக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜை வச்சு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். ஸோ டாக்கர் ரன் ஹைஃபன் ஐடி நேம் ஸோ கஸ்டம் இமேஜ் 01 அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா சிவி இமேஜ் 01 ஒருவேளை இந்த V01லேருந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா V01 /bin/bash இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போது இதில் ஃபஸ்ட்டு இன்ஜினெக்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கா செக் பண்ணுறதுக்கு ls-ltr var www html இருக்கா அந்த ஃபோல்டர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ண index.html இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம காப்பி பண்ணது தான் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ கேட் போட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்களா? ஸோ நம்ம காப்பி பண்ண HTML இருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஜினெக்ஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொன்னோம்னா சர்வீஸ் இன்ஜினெக்ஸ் ஸ்டார்ட்டுங்கிற கமாண்டை நம்ம கொடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? வேணா அது செக் பண்ணலாம். ஸோ இப்போ கேட்டு டாக்கர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ரன் சர்வீஸ் இன்ஜினெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். ஸோ இதை கொடுத்தனால இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ இன்ஜினெக்ஸ் இங்கே ஓடுதான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினெக்ஸ் ஓடுதான்னு கேட்டால் இன்ஜினெக்ஸ் இஸ் நாட் ரன்னிங் அப்படின்னு வருது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாக்கர் ஃபைலில் ரன் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? ரன்னுங்கிறது இமேஜ் கிரியேஷன் டைமில் எக்ஸிக்யூட் ஆகிற கமாண்ட். ஸோ அந்த ரன்னுங்கிற கமாண்ட் வந்து இமேஜ் டைமில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் சர்வீஸ் என்ஜினெக்ஸ் ஸ்டார்ட்னு சொல்லும்போது இந்த கமாண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும்னா நான் வந்து கண்டெய்னர் கிரியேட் ஆகும்போது இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இமேஜ் கிரியேட் ஆகும்போது எனக்கு இந்த கமாண்ட் ரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ரன்னுங்கிற கமாண்ட் பார்த்தீங்கன்னா இமேஜில் எக்ஸிக்யூட் ஆகுறது. ஆனால் நம்முடைய நீட் என்னென்னா இந்த சர்வீஸ் இன்ஜினெக்ஸ் ஸ்டார்ட்டுங்கிறது கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்டை நம்ம பார்க்கலாம். அந்த கமாண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட்டுங்கிற கமாண்டை நான் இங்கே கொடுக்குறேன். என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட்டுங்கிற கமாண்ட் என்ன பண்ணோம்னா ரன் டைமில் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 4 கமாண்ட் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் இமேஜ் டைம்லேயே எக்ஸிக்யூட் ஆகுது.
ஆனால் இந்த என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறத அது என்ன பண்ணுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சர்வீஸ் இன்ஜினிக்ஸ் ஸ்டார்ட்டுங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லும். இப்போ பாருங்களேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ V02 அல்லது நான் என்ட்ரி பாயிண்ட் இல்லையா EPT01 அப்படின்னு நான் வச்சிடறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் திரும்பவும் இமேஜஸ்லாம் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் டாக்கர் இமேஜஸ் போட்டேன்னா EPT01 அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுடைய டாக்கர் ஃபைல் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா கேட் டாக்கர் ஃபைல் போட்டோம்னா நம்ம ரன்னுங்கிற கமாண்டுக்கு பதிலாக என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற கமாண்டை போட்டுட்டோம். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணலாம். டாக்கர் ரன் -it -name cv-ctr01-ept அப்படின்னு வச்சிடறேன். ஓகேங்களா. ept/bin/bash இங்கே நேம் கொடுக்கணும் இல்லைங்களா. cv-img-01:ept-01. ஸோ இந்த இமேஜை தான் பேஸ் லைனாக யூஸ் பண்ண சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ஜினெக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் எனக்கு அந்த ப்ராம்ப்ட் வரல. இங்கே நான் bin/bash கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ப்ராம்ப்ட் வரல. ஏன் வரல? இப்போ பாருங்களேன் திரும்பவும் நம்ம கேட்டு டாக்கர் ஃபைலுக்கு வரலாம். ஸோ இப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட்டுடைய ஒரு ஒர்க் என்னென்னா, ஸோ நம்ம கமாண்ட் லைனில் பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸை இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகேங்களா. சரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த கமாண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா. சரி இந்த கமாண்ட் கொடுத்தோம். ஸோ இந்த கமாண்டில் அது என்ன பண்ணுதுன்னா இங்கே /bin/bash அப்படின்னு இருந்துச்சு பாருங்க. இந்த கமாண்ட் அதை வந்து தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல சர்வீஸ் இன்ஜினிக்ஸ் ஸ்டார்ட்டுங்கிற கமாண்டை ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. அதனால தான் என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த இமேஜை வந்து /bin/bash போடும்போது அது வந்து இந்த பேஷ் ப்ராம்ப்ட்டுக்கு போக மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக சர்வர் இன்ஜினிக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு அந்த கமாண்டை சொல்லிட்டு அது எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் திரும்பி ஒரு காமிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதை வந்து நான் 02 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்களா ஸ்டார்டிங் என்ஜினிக்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு டெர்மினேட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த /bin/bash என்ட்ரி பாயிண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணிடுச்சு கேட் டாக்கர் ஃபைல். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா இந்த /bin/bash தூக்கிட்டு சர்வீஸ் இன்ஜினிக்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிற கமாண்டை போட்டுருச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஜினிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நம்மக்கிட்ட டெர்மினல் இல்லாதனால அது என்ன ஆயிடுச்சுங்க, இது வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இஷ்யூ எப்படி ரிசால்வ் பண்ணுறது? இப்போ நீங்கள் டாக்கர் ஃபைல் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இது கூட ஆம்பர்சன் பேஷையும் இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். அதாவது என்ன சொல்கிறோன்னா நீ என்ஜினிக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடு, அதுக்கப்புறம் பேஷ் கன்சோலை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன நடக்குது பார்க்கலாமா. இப்போ நம்ம திரும்பவும் நம்ம இமேஜை வந்து பில்டு பண்ணணும். ஸோ நம்ம இமேஜை பில்டு பண்ணலாம். இங்கே 01ங்கிறது நான் என்ன பண்ணுறேங்க 02 அப்படின்னு நான் வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கண்டெய்னருக்கு நான் என்ன பண்ணுறேங்க 03 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ என்ன நடக்குது, இது வந்து நான் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. இப்போ பார்த்தீங்களா இன்ஜினிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் இந்த ப்ராம்ப்ட்டும் வந்துடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்மக்கிட்ட எல்லா தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கான்னு. ls-ltr இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து var www.html/index.html இருக்கா இருக்கு. ஸோ அதனுடைய கண்டென்ட் என்ன கேட் போட்டு பாருங்க. பார்த்தீங்களா I am here. இப்போ வந்து இன்ஜினிக்ஸ் சர்வரோட தான் சர்வீஸ் இன்ஜினிக்ஸ் ஸ்டேட்டஸ் பாருங்க இன்ஜினிக்ஸ் இஸ் ரன்னிங். ஸோ நம்ம இமேஜஸை வந்து ரெண்டு வழியில் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து டாக்கர் கமிட் அப்படின்னு வச்சு பண்ணலாம். ஸோ டாக்கர் கமிட்டுங்கிறது மேனுவலாக நம்ம செய்கிறது. ஸோ அது அட்வைசபிள் கிடையாது. ஆனால் டாக்கர் பில்டுங்கிறது அட்வைசபிள். ஏன்னா டாக்கர் பில்டுன்னு சொல்லும்போது நம்ம ஒரு டாக்கர் ஃபைல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதில் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி இமேஜ் வந்து கிரியேட் ஆகுது.
இதனால பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளால இந்த டாக்கர் ஃபைலை வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஃப்ரம்ல தான் நம்ம இந்த ஓஎஸ் சொன்னோம், பேஸ் இமேஜ் சொன்னோம். அதுக்கப்புறம் காப்பின்னு ஒரு கமாண்ட் இருக்கு, அப்புறம் ரன்னுங்கிற கமாண்ட். ஸோ ரன்னுங்கிற கமாண்ட் வந்து இமேஜ் லெவலில் வேலை செய்யுது. ஆனால் நம்ம கண்டெய்னர் லெவலில் ஒரு கமாண்ட் வேலை செய்யணும்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற கமாண்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை தவிர சிஎம்டிஸ் அப்படிங்கிற கமாண்ட்லாம் கூட நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம கடைசியாக இந்த இமேஜஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து கேஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இமேஜ் கிரியேட் பண்ணும்போது நான் அடுத்து 03 அப்படின்னா அடுத்த இன்ஸ்டன்ட்டே அது கிரியேட் ஆயிடுது. பார்த்தீங்களா, 0.3 செகண்ட்ஸ். இப்போ ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய இமேஜ் வந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் கேஷ் பண்ணக்கூடாதுங்கிற சினாரியோ வரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோவை யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம இந்த டாக்கர் ஃபைல் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்டெப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஸ்டெப்புனா ரன்னு கிட் க்ளோனு, இதில் வந்து ஒரு ஹெச்டிடிபி எஸ் அப்படியே சம்திங் லைக் .git இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு தடவையும் உங்கள் கோடை க்ளோன் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு டைம் அந்த க்ளோன் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு கேஷ் லேயர் ஃபார்ம் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோனே பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கிறதுனால அது க்ளோன் பண்ணாது. ஸோ இப்போ உங்களுடைய ஒரிஜினல் ரெப்பாசிட்டரி நீங்கள் என்ன ஃபைல் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி அது க்ளோன் ஆகாதனால அந்த ஃபைல் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் வந்து கேஷிங் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த பில்டு பண்ணும்போது நீங்கள் இதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணணும். நோ கேஷ் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அது கேஷ் பண்ணாமல் அது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா தடவையும் அது வந்து ஒவ்வொரு லேயர்ஸையும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் திரும்பவும் எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த பில்டு ஃபைல், இந்த டாக்கர் ஃபைலில் வந்து சேஞ்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதில் அதனுடைய அவுட்புட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற சினாரியோஸ் வரும்போது நீங்கள் இந்த நோ கேஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்படி உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எல்லாமே வந்து ரொம்ப ஃபிக்ஸடாக தான் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து நோ கேஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண வேண்டியது டிஃபால்ட்டாகவே அது வந்து கேஷ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம டாக்கர் இமேஜஸ், கஸ்டம் இமேஜஸில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த செக்ஷனில் இமேஜஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.